Gerund and Participles based on TNPSC syllabus. Topic போறதுக்கு முன்னாடி சின்ன request, subscribe பண்ணலனா please subscribe, help us, encourage us. Thank you very much. இந்த டாபிக் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் தீபிகா மேடமோட சஜஷன். அதுக்கும் பெரிய தேங்க்ஸ். Participle இந்த ரெண்டுமே ing ஃபார்ம்ல வர்றதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ரெண்டுமே ஒண்ணுதானா பாப்போம். கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, புரிஞ்சிரும். நாம ஜெரண்ட லெட்ஸ் ஃபோக்கஸ் கொஞ்சம் வித்தியாசமா ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ டீச்சர் ஒர்க்ஸ் இன் அ காலேஜ், இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்னது? ஓகே, டீச்சர் தான் சப்ஜெக்ட், ரைட். இந்த சப்ஜெக்ட் கூட உங்களால ஐஎன்ஜி ஃபார்ம் பண்ண முடியுமா? ஜெரண்ட் ஒரு சப்ஜெக்டா இருக்கிறதுக்கு பல வாய்ப்பு இருக்கு சென்டென்ஸ்ல. இப்போ அந்த டீச்சருங்கிற வார்த்தையில ஒரு ஐஎன்ஜி சேர்த்தீங்க, என்ன வார்த்தை ஃபார்ம் ஆகும்? டீச்சரிங் அப்படின்றாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த டீச்சிங் மாற்றுக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நாம் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். டீச்சிங் இஸ் டன் இன் காலேஜஸ். இதில் சப்ஜெக்ட் என்னது? இப்போது டீச்சிங். ஸோ இதில் ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கா? ஆமாம். அந்த ஐஎன்ஜி ஃபார்ம் சப்ஜெக்டாக இருக்கா? ஆமாம். ஸோ ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அது ஜெரண்ட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, ரைட்டிங் இஸ் எ ஸ்கில். இப்போ இதில் என்னது சப்ஜெக்ட்? ரைட்டிங். ஸோ ரைட்டிங் தான் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டை நம்ம ஜெரண்ட்னு சொல்லலாம். மூணாவது சென்டென்ஸில் என்ன சப்ஜெக்ட்? ஓகே, ஸோ இது ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சப்ஜெக்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதே சமயத்தில் வேர்பையும் ஐஎன்ஜி ஃபார்மாக எடுத்து மாற்றிட்டு நாம் சப்ஜெக்டை மாற்றினா அது ஜெரண்ட். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஜெரண்ட் சப்ஜெக்டாக இருக்கும்னு பார்த்தோம். இப்போ பார்ப்போம், ஜெரண்ட் ஒரு ஆப்ஜெக்டாகவும் இருக்கும். ஜெரண்ட் ஒரு நவுனாகவும் இருக்கும். ஏன்னா அது சப்ஜெக்டாகவும் இருக்குது, ஆப்ஜெக்டாகவும் இருக்குன்னா அப்போ நவுனாகவும் இருக்கும். ஸோ ஜெரண்ட் கூட இருக்கிற ஃப்ரேஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜெரண்ட் ஃப்ரேஸ். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், திஸ் காலேஜ் ஹேஸ் எக்ஸலண்ட் டீச்சிங் ஃபெசிலிட்டிஸ். இதில் எத்தனை நவுன்ஸ் இருக்குது? திஸ் காலேஜ் ஒரு நவுனு, ஃபெசிலிட்டிஸ் ஒரு நவுனு. ஓகே, ஸோ திஸ் காலேஜ் சப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட் என்னது? ஃபெசிலிட்டிஸ். அந்த ஃபெசிலிட்டிஸ் கூட என்ன வார்த்தை வருது? டீச்சிங். எக்ஸலண்ட் டீச்சிங் ஃபெசிலிட்டிஸ். இப்போ இதில் எக்ஸலண்ட்டுங்கிறது அட்ஜெக்டிவ், டீச்சிங்கிறதும் ஒரு அட்ஜெக்டிவ் தான். இந்த சென்டென்ஸில் இந்த வார்த்தையில் ஃபெசிலிட்டிஸ்ங்கிறது நவுன். ஏன்னா ஒரு நவுனை ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது அட்ஜெக்டிவ். இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னது? டீச்சிங். வேற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னது? எக்ஸலண்ட். ஸோ ரெண்டுமே அட்ஜெக்டிவ் வச்சுக்கலாம். ஸோ இதில் அது போக நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா அந்த ஃபெசிலிட்டிஸ்க்கு முன்னாடி டீச்சிங் வருது, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி டீச்சிங்கிற வார்த்தை வருது. ஸோ இதனால நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜெரண்டை ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் சொல்லுவோம். இது வேர்பா இந்த சென்டென்ஸில் இல்லை, இது ஒரு அட்ஜெக்டிவாக இருக்குது, அதே சமயத்தில் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது. ஸோ ஜெரண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் ஹெல்ப் பண்ணுற சென்டென்ஸில் இருக்குது. அடுத்த சென்டென்ஸ் வாங்க, திஸ் எக்ஸாம் இன்க்ளூட்ஸ் ரைட்டிங். இதில் எங்கே ஆப்ஜெக்ட்? இதில் ஆப்ஜெக்டே இல்லை, ஆனால் ஜெரண்ட் இருக்குது. ஜெரண்ட் எது ஜெரண்டாக இருக்குது? ரைட்டிங். ஓகே, திஸ் எக்ஸாம் இது சப்ஜெக்ட். இன்க்ளூட்ஸ் இது verb, சப்ஜெக்ட் verb. இங்கிலீஷில் ஆப்ஜெக்ட். அடுத்தது இதில் என்ன இருக்குது? ரைட்டிங்கிற வார்த்தை இருக்குது. ரைட்டிங் என்ன ஃபார்ம்? ரைட்டிங் தான் ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம வச்சுக்கலாம். என்ன ஃபார்மில் இருக்குது? ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்குது. அதனால் இது ஒரு ஜெரண்ட். உண்மையில சொன்னால் நோ ஆப்ஜெக்ட் வாங்க, ஆனால் நீங்கள் குழம்பிடாதீங்க. ஸோ இதில் ஜெரண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், யூ கேன் லேர்ன் டிரைவிங் இன் அ மந்த். ஓகே, ஸோ இதில் யூங்கிறது சப்ஜெக்ட், கேன் லேர்ன்ங்கிறது வெர்பு, டிரைவிங் இன் அ மந்த். இதில் ஆப்ஜெக்ட் என்னது? இதில் ஆப்ஜெக்ட் கிடையாது, ஆனால் டிரைவிங் இன் அ மந்த் இது ஒரு ஃப்ரேஸ். என்ன ஃப்ரேஸ்? ஜெரண்ட் ஃப்ரேஸ். ஸோ ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஜெரண்டுங்கிறது ஒரு சப்ஜெக்டாகவும் இருக்கும், ஆப்ஜெக்டாகவும் இருக்கும். ஆப்ஜெக்ட்னா கடைசியில் இருக்கும், சப்ஜெக்ட்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஸோ மிடில் ஜெரண்ட் என்னைக்கும் வராது. ஓகே, நாம நெக்ஸ்ட் இது போவோம். அடுத்து ஒரு சின்ன ஈஸி எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸ்பேஸ், கிரிக்கெட்,
is a very popular time pass in India. இதில் என்ன வரும்? சப்ஜெக்டாக நம்ம gerund வரும். இதில் என்ன gerund யூஸ் பண்ணலாம்? Playing cricket is a very popular time pass in India. Okay, next sentence பாருங்க. Indians like playing cricket. ஸோ இதில் பிளேயிங் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. இப்படி நீங்கள் ஜெரண்ட் சப்ஜெக்டாக இருக்க ஆப்ஜெக்டாக இருக்குன்னா மனசில் குயிக்காக பதிஞ்சிடும். ஆனால் கிராமர் ரூலை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஆப்ஜெக்ட் கிடையாதும்பாங்க, அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக்காக யூஸ் பண்ணுங்கள். ஜெரண்ட் வந்து சப்ஜெக்டாகவும் இருக்கும், ஆப்ஜெக்டாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட்டும் வரும், லாஸ்ட்டும் வரும். அது வந்து ஐஎன்ஜி ஃபார்ம், ரொம்ப ஈஸியாக மனசில் வச்சுக்கலாம். இப்போ கடைசி தேர்டு ஃபோர்த் என்ன ஒரு வேர்டை வச்சு நீங்கள் என்ன ஜெரண்டை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணலாம் கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க. நாம் இப்போ ஜெரண்ட்லேருந்து பார்ட்டிசிபிள் போகிறோம். பார்ட்டிசிபிள் வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், இல்லைனா நாம் வந்து ஒன்றாவும் வச்சுக்கலாம். உங்களோட இஷ்டம்தான். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாகவும் சொல்லலாம், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாகவும் சொல்லலாம். சரி, நம்ம பார்ட்டிசிபிள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், இல்லைனா அதை வந்து வேர்பாக சொல்லலாம், இல்லைனா அதை வந்து இன்ஃபினிட்டிவ்னு சொல்லலாம். அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப். உதாரணமாக அங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈட் இருக்குது, அது ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அடுத்தது வந்து பாஸ்ட் சிம்பிள். பாஸ்ட் சிம்பிள் வந்து முடிஞ்ச விஷயங்கள், ஏட் இருக்குது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா ஈட்டன் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்டடி, ஸ்டடீட், ஸ்டடீட், கெட்ஸ், காட்ஸ், காட்ஸ். இது ஒரு பெரிய லிஸ்ட் நிறையா இருக்குது. இங்கிலீஷ் நல்லா பேசணும் அப்படின்னா இந்த வேர்ப்ஸு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் சிம்பிள்லாம் நல்லா புரிஞ்சிருக்கணும். ஓகே, நம்ம அடுத்தது போவோம். இப்போ பார்ப்போம் ஜெரண்டுக்கும் பார்ட்டிசிபிளுக்கும் வாட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம 3 சென்டென்ஸ் எடுத்துக்குவோம். ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட் இஸ் குட் ஃபார் ஹெல்த், ஆப்வியஸ்லி. ஸோ இதில் சப்ஜெக்ட் வந்து என்னது? ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட். ஸோ இதில் ஜெரண்ட் வந்து எங்கே இருக்குது? சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. கரெக்டாக? ஓகே, நம்ம அடுத்த சென்டென்ஸ் போவோம். ஹீ இஸ் ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட். ஓகே, இதில் ஐஎன்ஜி ஃபார்ம் என்னது இருக்குது? ஈட்டிங். எங்கே இருக்குது? மிடில் இருக்குது. எது பக்கத்தில் இருக்குது? வேர்ப் பக்கத்தில் இருக்குது. ஸோ இதில் இஸ் ஈட்டிங்கிறது ஒரு வேர்பாக இருக்குது. ஒரு வேர்பை வந்து ஐஎன்ஜி ஃபார்மாக மாற்றிருக்காங்க. அதாவது ஒரு பார்ட்டிசிபிள் வந்து ஒரு ஐஎன்ஜி ஃபார்மாக மாறி இருக்கு. ஈட்டுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப், அது வந்து ஐஎன்ஜி சேர்த்து ஈட்டிங்காக மாற்றிருக்கு. ஸோ இதுக்கும் சப்ஜெக்ட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இதுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஜெரண்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தமே இல்லை. இது வந்து ஒரு வேர்பு. பார்ட்டிசிபிள் வந்து ஒரு வேர்பை ஃபங்க்ஷன் பண்ணும். சரியா? ஹெல்தி ஃபுட் இஸ் அ குட் ஈட்டிங் ஹேபிட். இதில் சப்ஜெக்ட் என்னது? ஹெல்தி ஃபுட். இதில் ஆப்ஜெக்ட் என்னது? ஹேபிட். அது பக்கத்தில் என்ன இருக்குது? ஐஎன்ஜி. அப்போ ஜெரண்ட் வந்து என்னவா இருக்குது? ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது, ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது. ரைட்டா? புரிஞ்சுதா? இப்போ இந்த 3 சென்டென்ஸ்லையும் சொல்லுங்கள், எது வந்து ஜெரண்ட், எது வந்து பார்ட்டிசிபிள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க. இப்போ நம்ம ஜெரண்ட் ஏற்கனவே பார்த்தோம், சப்ஜெக்டாகவும் இருக்கும், ஆப்ஜெக்டாகவும் இருக்கும். இப்போ அடுத்தது என்னன்னா ஜெரண்ட் ப்ளஸ் நவுன். ஜெரண்ட் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம், அது கூட ஒரு நவுனை வந்து சேர்க்கலாம். அப்படி சேர்க்கும்போது ஒரு காம்பவுண்ட் வேர்டாக மாறும். உதாரணத்துக்கு ரீடிங் ஹேபிட் இஸ் அ வண்டர்ஃபுல் வே டு லேர்ன் இங்கிலீஷ். இதில் ஐஎன்ஜி ஃபார்ம் என்னது? ரீடிங். அது கூட நவுன் என்ன சேர்ந்துருக்கு? ஹேபிட். ஸோ ரீடிங் ஹேபிட். இது வந்து ஜெரண்ட் ப்ளஸ் நவுன். இது வந்து நம்ம காம்பவுண்ட் வேர்டுன்னு சொல்லலாம். ஓகே, இது நார்மலாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு ஐஎன்ஜி வேர்டை எடுத்துக்குவோம், ஒரு நவுன் எடுத்துக்குவோம், சேர்த்துட்டு ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணுறது, அதான் ஜெரண்ட் ப்ளஸ் நவுன். அடுத்தது பாருங்கள், வாட்சிங் பேர்ட்ஸ். வாட்சிங்கிறது ஜெரண்ட், பேர்ட்ஸுங்கிறது நவுன். ஸோ காம்பவுண்ட் வேர்ட். லான்ச்சிங் ராக்கெட்ஸ், ஜெரண்ட் ப்ளஸ் நவுன். கடைசியாக பாருங்கள், ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், வாட்சிங் டிவி, ஹெல்பிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் பல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ், சில சென்டென்ஸ் ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் எடுங்க, ஒரு நவுன் ஃபார்ம் எடுங்க. எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியுமா காமெண்ட்ஸ் பாக்ஸில்? தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஹெல்ப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர். தேங்க்யூ வெரி மச்.